verses signify turning desolate deserts into garden. இப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க? desolate deserts ஆ இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லாத, ஒன்னும் உதவாத ஒரு டெசர்ட் நீங்க. இப்போ உங்களை என்னமா மாத்துறாரு அவரு? makes you into a garden. கார்டன்ல பலவிதமான செடிகள் மாத்திரமல்ல, அந்த செடிகள் இருந்தா பல பறவைகள் அழகு இருக்கும், பிரமாண்டமா இருக்கும் எல்லாமே. இப்போ சொல்றாரு, what does that garden represents? இந்த transformation எதை உங்களுக்கு வலியுறுத்துகிறது? இங்க வேதம் சொல்லுது, it indicates spiritual renewal. உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சரீரத்தினாலே வராது. விளங்குதுங்களா? ஏன் வராதுன்றதுனாலதான் இந்த சரீரத்தை ஜீசஸ் என்ன பண்ணாரு? சிலுவையில. இப்போ உங்க கையில எந்த பவரை கொடுத்திருக்காரு தெரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் ரெனிவல். நீங்க ஆவிக்குரிய வல்லமையில, ஆவியில கண்ணை மூடிட்டு பாருங்க, எனக்கு வீடு வந்துருச்சு, என் கடன் முடிஞ்சிருச்சு, நான் மகிமையான பிரசன்னம் உள்ள ஊழியக்காரனா மாறிட்டேன். எது முடியாதோ, எது நடக்காதோ, எது பிரச்சனையோ, எது போராட்டமோ, எது வியாதியோ, வியாகுலமோ, சஞ்சலமோ, தவிப்போ, அதை மாற்ற முடியாது. But the God's word signifies it can be changed. எது மாற்ற முடியாது நினைக்கிறியோ, the substance, அது வாழ்வாதாரமா உன்னால மாற்ற முடியும். நீ சொன்னா, நான் சொல்றதுனால இல்ல. ஏன்னா நான் சொன்னா என் மத்தியசம் உங்களுக்கு செட் ஆகுது. நீங்க சொன்னா கிரைஸ்ட் மத்தியஸ்தரா இருந்து வாங்கி கொடுத்தாங்க.